இன்றைக்கி நம்ம திருக்கை மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தன்னாலே வந்துடும். இப்போ நான் கத்தியை யூஸ் பண்ணி மீனுக்கு மேலே இருக்கக்கூடிய கருப்பு நிறமாக இருக்குது தெரியுமா, அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த வால் பகுதியை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதை சாப்பிடலாம், பட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும், வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது தேவைப்படாது, நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த கருப்பு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு குடலை பகுதி பார்த்திங்கன்னா அதிலே ஹோலாக தெரியும். அந்த ஹோல்லேருந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் குடலை வெளியே எடுக்க முடியும். ஸோ தலை முடிகிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டுட்டு நீட்டாக கீறிக்கோங்க. கீறினா உங்களுக்கு அழகாக குடல் எடுக்க வந்துடும். அந்த பகுதியை மட்டும் நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ கண் பகுதி கட் பண்ணிகிட்ருக்கோம். கண் நமக்கு தேவைப்படாது, ஸோ அதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ மீனை பீஸ் பண்ண போகிறோம். முதல்ல தலைப்பகுதியை நடுவாக வச்சுக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய 2 ரெக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சதையில் ரெக்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சதை இருக்குது பாருங்கள். இதுவே தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா வெறும் எலும்பு தான் இருக்கும். இந்த மீனில் பார்த்திங்கன்னா முள் இருக்காது, நரம்பும் எலும்பும் மட்டும்தான் இருக்கும். சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ மீனுக்கு மேலே இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை நம்ம முழுசாக கத்தி வச்சு எடுக்க முடியல. ஸோ நான் இப்போ பீஸ் பண்ணிவிட்டு மீனை சின்னதாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சொரப்பான கல்லை யூஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி அந்த கருப்பு நிறத்தை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் எப்படி பீஸ் பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி அழகாக சின்ன பீஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தலைப்பகுதி கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மீனில் இருக்கக்கூடிய நரம்பு பார்த்திங்கன்னா விக்ஸ் ஆல்ஸ் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதாவது சிக்கன் குழம்பு ஸ்டைலில் எப்படி இந்த மீனை செய்யணும், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் எல்லாத்தையுமே நம்ம அழகாக பீஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள், சிக்கன் கட் பண்ண மாதிரியே இருக்குது. இதை ஒரு அலசிட்டு எப்பயுமே மீனை சும்மா தண்ணியில் அலசினா சுத்தமாக அழுக்கு போகாது. ஸோ ஒரு சின்ன டிப் என்னென்னா, கல் உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் கையை விட்டு நல்லா பரட்டணும். அந்த உப்பு கரைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கூட வராது. உப்பு இருக்கும் போது கல் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரமுரன் சவுண்டு வரும். அந்த சவுண்ட் நிற்கிற அளவுக்கு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மீனை நீங்கள் கழுவணும். கிட்டத்தட்ட 7-8 வாட்டி நீங்கள் கழுவ வேண்டிய வேலை வரும். அப்போ தான் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா உங்கள் மீன் ரொம்ப சுத்தமாகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மீனை நான் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் நீங்கள் சொல்லணும். கமெண்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் வந்துச்சு, இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னால் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.